சென்னையில் அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த சம்பவம் மிகவும் வன்மையாக கண்டிக்கத்தக்க சம்பவம். இந்த மாணவிக்கு நீதி கிடைக்க வேண்டும். குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் அவர்கள் கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டும். முறையான விசாரணை நடத்தி குற்றவாளிகளை கண்டுபிடித்து இதில் இன்னும் யார் குற்றவாளிகள் இருக்கிறார்கள் என்பது ஏதோ ஒரே நாள் விசாரணையில் ஒருத்தர் தான் குற்றவாளி என்பதை இதோடு இல்லாமல் முழுமையான ஒரு நீதி விசாரணை சொல்லி இதில் சம்பந்தப்பட்ட அனைத்து குற்றவாளிகளும் கைது செய்யப்பட வேண்டும். அவர்கள் சட்டத்தின் முன்னால் நிறுத்தி அவர்களுக்கு தண்டனை கொடுக்கப்பட வேண்டும் என்பது பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேண்டுகோள். அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் ரொம்ப விரைவாக நடவடிக்கை எடுத்துட்டோம், சில மணி நேரத்தில் குற்றவாளி பிடிக்கட்டும்னு சொல்லி பேசியிருக்கிறாங்க. கமிஷனர் அவரே விளக்கம் கொடுக்குறாரு. அது திருப்தியாக இல்லைங்களா? இல்லை, அதுதான் நாங்கள் சொல்கிறோம். இன்னும் அதில் யார் ஏன்னா அந்த குற்றவாளி ஒரு ஹேபிச்சுவல் குற்றவாளியாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். இது இந்த ஒரு மாணவி மட்டுமல்ல, இதற்கு முன்னால் பல குற்றங்களில் ஈடுபட்டிருக்கிறார். அதனால் அந்த குற்றவாளிகளிடத்தில் தொடர்பு யார், மக்களுக்கு ஒரு முறையான விசாரணை, இதில் இன்னும் சம்மந்தப்பட்டவர்கள் யார் இருக்கிறாங்க, அதில் தீவிரமாக விசாரித்து சம்மந்தப்பட்டவர்கள் மேலே கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பது தான் எங்களுடைய வேண்டும். அது குற்றவாளி தான். அதுவும் குறிப்பாக இந்த மாதிரி ஒரு குற்றத்தில் ஈடுபட்ட குற்றவாளி இதில் இன்னும் யார் என்பதை விசாரணிக்க வேண்டும். விசாரணை முடியாமையே அவங்க கூட ஒரு வாக்குமூலம் வாங்கினாங்க, காலை உடைச்சாங்க, அப்புறம் உடனே அவங்க ஒரே குற்றவாளி தான் என்பது எப்படி கன்க்ளூஷனுக்கு வர முடியும்? இது அனைத்து வழக்குகள் மாதிரி இல்லாமல் இந்த வழக்கை ஒரு சிறப்பு கவனம் கொடுத்து இந்த வழக்கை விசாரிக்க வேண்டும். இல்லைன்னா தமிழக அரசாங்கம் முடியலன்னா இந்த வழக்கை சிபிஐ இடத்துல ஒப்படைத்து சிபிஐ இந்த வழக்கை விசாரிக்க வேண்டும்.